வெல்கம் டு ரூப்ஸ் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். பிரியாணிக்கு அடுத்து தேங்காய் பால் சாதம் தான் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முத தேங்காய் பால் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பல்லாக போட்டுட்டு நான் இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுக்கிறேன். 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். இப்போது 4 டம்ளர் தேங்காய் பால் வர மாதிரி நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ திரும்ப தண்ணி ஊற்றி இதை அரைச்சி 2வது பால் எடுத்துக்கலாம். இது போல் 4 கிளாஸ் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ தனியாக இருக்கட்டும். தேங்காய் பால் எடுத்துட்டோன்னா இதில் வேலையே இல்லை, வெறும் தாளிச்சு விடுறது மட்டும்தான், ரொம்ப ஈஸி. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சம் அடிகனமான குக்கர் வச்சுக்கோங்க. இப்போது நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நெய் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கண்ணாடி போல் ஆனதும் ஒரு 15 பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு, தேங்காய் பால், நெய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நம்ம வதக்கக்கூடாது. ஒரு 5 பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். நம்ம வேறு எந்த மிளகாத்தூளோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாயில் உள்ள காரம் மட்டும்தான். அதுவும் நம்ம முழுசாக கீறக்கூடாது, லேசாக கீறி போடுங்க போதும். கொஞ்சமாக புதினா இந்தளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்தா ஃப்ளேவர் அதிகமாகிடும், நல்லா இருக்காது. இப்போ இதில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். தேங்காய் பால் சாதத்துக்கு சீரக சம்பா ரைஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊறணுன்னு இல்லை. இப்போ இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த நெய்யோடு அப்படியே நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. நம்ம வதக்கிறதுலையே 1/4 வேக்காடு வெந்துடும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் பால். இப்போ நான் 4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். இந்தளவு உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம இதை ஒரு குருமா இல்லை கிரேவியோடு தான் சாப்பிடுவோம். அதுலேயும் உப்பு இருக்கும். அப்போ 2லேயும் ரொம்ப உப்பு இருந்தால் எக்ஸஸ் ஆகிடும். அதனால் இந்தளவுக்கு உப்பு போட்டால் போதும். உப்பு போட்டுட்டு லேசாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிராமல் லேசாக இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமே வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுவாக அந்த விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சும்மா கமன் வாசம் செம்மையாக வருது. எவ்வளோ அழகாக தேங்காய் பால் சாதம் அடி பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெய், பூண்டு, தேங்காய் பால், புதினா எல்லாம் அந்த சீரக சம்பா ரைஸோடு சேர்ந்து சும்மா கமன்னு இருக்குங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு அரை மூடி தேங்காய், இதுதான் கணக்கு. இப்போது நான் பண்ணியிருக்க ரைஸில் 3 பேர் தாராளமாக சூப்பராக சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நன்றி.